ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுலேருந்தே பெரியவனுக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவே கிடையாது, சண்டே மட்டும்தான் லீவு. ஆனால் அந்த சண்டே ஒரு நாள் இவங்க 2 பேர்த்தையும் வச்சு சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அன்னைக்கு வந்து சண்டே தண்ணியில் விளையாடணுன்ட்டு ஒரே ராவடி சரின்ட்டு நானும் காற்றடிச்சு தண்ணி பிடிச்சி கொடுத்துருந்தேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இளநீ வேணும்னு கேட்டாங்கன்ட்டு போய் தேடி பார்த்தா இளநியே இல்லை. ஏதோ ஒரு மரத்தில் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ தண்ணியும் அதிகம் பாயாதனால மழையும் இல்லாதனால இளநியே கிடைக்கிறதில்ல. இளநீ இருந்த சமயத்துலலாம் குடிக்க சொன்னால் அப்போ குடிக்கவே மாட்டாங்க. இப்போ இல்லாதப்போ தான் வேணும்னு கேட்குறாங்க. 4 இளநீ குடித்தா கூட ஒருத்தருக்கு பத்தாது போல் இருக்குது. சரின்ட்டு இளநீ வெட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மரத்துக்கெல்லாம் வந்து டேங்க்லேருந்து பைப் போட்டு ஒவ்வொரு மரத்துக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பலூனில் குளித்த தண்ணி ஒரு 7-8 குடம் இருந்துச்சு. நாங்கள் 2 வயல் தென்னம்பிள்ளை போட்டிருக்கோம். அதுக்கு தண்ணி விட்டு மாதக்கணக்கில் ஆச்சு. சரி இந்த தண்ணியாவது குடத்துல கொண்டு போய் ரொம்ப காஞ்ச மரத்துக்கெலாம் ஊற்றலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்துக்காக ஒவ்வொரு குடமாக கொண்டு போய் ஊற்றிட்டு இருந்தேன். நாங்கள் இன்னும் இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் தனித்தனியாக இன்னும் பைப் போடவே இல்லை. இனிமேல் தான் வண்டி வர சொல்லி பறித்து போடணும். ஒரு மரத்துக்கு ஒரு குடம் தண்ணிங்கிறது அடிக்கிற வெயிலுக்கு அடுத்த நாளே காஞ்சி போயிடும். இதுக்கப்புறம் டிராக்டரில் தான் கொண்டு வந்து விட்டுக்கணும் மீதி மரத்துக்கெல்லாம்.